நுழைஞ்சதும் ஏன் மணி அடிக்கிறோம்னு தெரியுமா? அது சாமி எழுப்புறதுக்கு இல்ல, உங்களை நீங்களே தட்டி எழுப்புறதுக்கு. அந்த ஒரு மணி சத்தம் உங்க மூளையில என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. நண்பர்களே, கோவில் வாசல்ல இருக்கிற அந்த பெரிய மணியை நாம எல்லாரும் ஆசாசையா அடிப்போம். ஆனா அது வெறும் சத்தம் மட்டும் இல்ல, அந்த மணி செய்யப்படுற விதம் இருக்கே, அதுதான் ஒரு மகா ரகசியம். ஈயம், தாமிரம், துத்தநாகம்னு 7 விதமான உலோகங்களை சரியான விகிதத்துல கலந்து அந்த மணியை செதுக்குறாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த மணியை ஒரு முறை அடிச்சா உங்க 2 காதுகளையும் துளைக்கிற அந்த ஓசை உங்க மூளையில ஒரு மேஜிக் பண்ணும். நீங்க அந்த மணியை அடிச்சதும் வர அந்த ரிங்கிங் சத்தம் குறையாம ஒரு 7 வினாடிகளுக்கு நீடிக்கும். அந்த 7 வினாடிகள்ல வர அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புல இருக்கிற 7 முக்கியமான நரம்பு மையங்களையும் தொடும். அந்த ஒரு நிமிடம் உங்க மூளை மொத்தமா பிளாங்க் ஆகிடும். தேவையில்லாத எண்ணங்கள், கவலைகள் எல்லாம் ஓடி போய் நீங்க ஒருமுகப்பட்ட நிலைக்கு வருவீங்க. உங்க இடது மூளையும் வலது மூளையும் ஒன்னா சேர்ற அந்த வினாடி தான் தெய்வீகத்தை உணர நீங்க தயாராகிற நேரம். இங்கதான் ஒரு அதிரடி ட்விஸ்ட் இருக்கு. அந்த மணியோசை ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி வேலை செய்யுது. கோவில் கருவறைக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான சூழலுக்குள்ள நீங்க நுழையறதுக்கு முன்னாடி உங்க மனசை சுத்தப்படுத்த அந்த சத்தம் உதவுது. அந்த கணீர் என்ற ஓசை உங்களை சுத்தி இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்குது. அதனாலதான் மணி அடிச்சதுக்கு அப்புறம் நாம போடுற அந்த ஓம் சத்தம் மனசுக்கு அவ்வளவு அமைதியை கொடுக்குது. கோவில் மணிங்கிறது ஒரு அலாரம் கிடையாது, அது உங்களை நீங்களே உணர்றதுக்கான ஒரு சிக்னல். இனிமே மணி அடிக்கும் போது அந்த ஓசையை மனதார உணர்ந்து பாருங்க. உங்களுக்கு கோவில் மணி சத்தம் பிடிக்குமா? அந்த ஓசையை தேடி நீங்க எந்த கோவிலுக்கு அதிகமா போவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இருள் விலகட்டும், அறிவு ஓங்கட்டும், தேடல் தொடரட்டும். அறத்தின் பாதையில் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.